நிஜா லைனிங் ப்ளவுஸ் நம்ம ஈஸியா எப்படி கட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். புதுசா ஒன்றும் தைக்க தெரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியா இருக்கும். நீங்க பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா போதும், பிளவுஸ் கட் பண்ணலாம். இப்ப நம்ம இது மெயின் கிளாத், இது லைனிங் கிளாத். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்ல தான் கட் பண்ண போறோம். இப்படி துணியை கொஞ்சமா மடக்கி போட்டு விடுங்க. இந்த பக்கம் தான் நம்ம கையை எடுக்கணும், இந்த பக்கம் தான் நம்ம சுற்றளவு உடம்புக்கு கட் பண்ண போறோம். அதுக்கு அளவு எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இந்த ஆம்ஹோல்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 18.5 வரும். 18.5ல பாதி தான் நம்ம சுற்றளவாட்டு எடுக்கணும். 18.5ல பாதி வந்து 9.25 வரும். 9.25க்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் தையலுக்காக. அப்போ எத்தனை? 9.25, 10.25, 11.25. சுற்றளவு வந்து 11.25. பாருங்க, 18.5, அதுல பாதி 9.25. 9.25 கூட 2 கூட்டினா 11.25. இப்ப நமக்கு சுற்றளவு 11.25. அதை தான் நம்ம இந்த பக்கம் எடுக்க போறோம். இந்த பக்கம் 11.25 மார்க் பண்ணியாச்சு. அதே போல அடி பக்கத்துலயும் 11.25 மார்க் பண்ணிடலாம். கரெக்டா அப்படியே துணியை சமப்படுத்திக்கிடுங்க. இதுல 11.25. இந்த துணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த கட் பண்ணி எடுத்ததுலதான் கை கட் பண்ணணும், அதை நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்ப நம்ம 11.25 கட் பண்ணி சுற்றளவு எடுத்தாச்சு. இனி உயரம் எடுக்கணும். உயரம் எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இந்த ஷோல்டர் அப்படி நிமித்து இந்த டாட் இருக்குல்ல அது வரைக்கும் எடுங்க. நிமித்து ஷோல்டர் நிமித்து பிடிச்சுதான் எடுக்கணும். 14 வருது பாருங்க, 14. இப்ப நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அப்ப 16 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு வந்து முதுகு பக்கம் நம்ம மடிச்சு தைப்போம்ல, அதுக்காக தான் இந்த 2 இன்ச்சு. இப்ப மொத்தம் 16, உயரம் 16. அந்த உயரத்தை தான் நம்ம இனி எடுக்கணும். பதினாறு உயரம். அதை நம்ம என்ன பண்ணணும், டபுளா மடிக்கணும். நம்ம மார்க் பண்ணிக்கோம்ல, அந்த இடத்துல இப்படி இருந்து மடிச்சு போட்டுடுங்க. கரெக்டா 16 இன்ச்சு இருக்கு. இந்த பக்கம் சுற்றளவு வந்து 11.25 இருக்கு. இனி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த உயரமும் சுற்றளவு மட்டும் எடுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம துணியை வச்சு மார்க் பண்ணிடலாம். அளவு துணி வச்சுதான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு நேரத்துல ஐவுக்கு பக்கம்
அந்த பக்கம் எடுத்துக்கிடுங்க. இந்த ஷோல்டர் எப்படி மடக்கி பிடிச்சிடுங்க. நார்மல் ஷோல்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிடிச்சிடுங்க. இந்த சைட்ல கொஞ்சம் ஒரு நம்ம தைப்போம்ல 1/4 இன்ச்சு தள்ளியே வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தாத்தே வைங்க. கீழே தத்து கீழே இறக்கி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்படி வச்சுடுங்க. இதுல ஒரு 1/4 இன்ச்சு இருக்கு, மேலேயும் ஷோல்டருக்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும். அதுக்கு கரெக்டா விட்டுடுங்க. இப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு இனி நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் துணி இப்படி வச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் மார்க் பண்ண எப்படின்னா, நம்ம இங்க வந்து தச்சிருக்கோம். தச்ச இடம் இருந்துச்சுன்னா நம்ம மார்க் பண்ணும்போது தச்சதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் தையல் இருக்கு. தையல் இருந்தா 1/4 இன்ச்சு மேல தள்ளி தான் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வரைஞ்சு கட் பண்ணோம்னா தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். இங்க வந்து ஷோல்டர்னா இருக்கு. அதே போல அதுவும் ஒரு 1/4 இன்ச்சு விடணும். எதுக்குன்னா நம்ம இங்க கட் பண்ணா இங்க தைச்சலாம். அதுக்காக இதுல இருந்து ஷோல்டர்ல இருந்து 1/4 இன்ச்சு, இந்த தையல்ல இருந்து 1/4 இன்ச்சு, இந்த தையலுக்கு மேல 1/4 இன்ச்சு, எல்லாமே 1/4 இன்ச்சு தள்ளி வச்சிடணும். இப்ப 2 மார்க்கா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படின்னு புரியாது. இது பக்கத்துல ஒண்ணு இன்னொன்று அப்படி பண்ணல. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக தான் 1/4 இன்ச்சு தள்ளி, இதுவும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, இதுவும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் பட்டிக்கு நம்ம பட்டி ஜாயிண்ட் என்ன இருக்கு பாருங்க. அதுல இருந்து இப்ப நம்ம பட்டி ஜாயிண்ட் என்ன இருக்கு, இதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப இது மேல தூக்கினா பட்டி மேல போயிட்டுனா போட முடியாது, துணி பிளவுஸ் போட முடியாது. அதனால இது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேல தூக்க கூடாது. இப்ப நம்ம பட்டிக்கு இந்த இடத்துலதான் நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் பட்டி மார்க் பண்ணக்கூடிய இடம். இதை நம்ம இப்ப வளைவா வரைஞ்சிக்கலாம். இப்ப முன்கழுத்து கைக்கு வந்து இந்த பக்கம் அளவு 5.5 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கட்டை கையா இருந்துச்சுன்னா இந்த கை அளவு இருக்கு பார்த்தீங்களா, இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதை அப்படியே வச்சிருங்க, மார்க் பண்ணிருங்க. அதுவுமே 5.5 தான் வருது பாருங்க. 5.5 தான் வருது. அந்த 5.5 போதும். நீங்க அதை கை பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, 5.5 வச்சா போதும். அங்க 5.5 வச்சனால இங்கேயும் அதே 5.5 வைங்க. அந்த பக்கம் 5.5னா இந்த பக்கம் 5.5, அந்த பக்கம் 6ன்னா இந்த பக்கம் 6. இப்ப நமக்கு இந்த பிளவுஸுக்கு 5.5 வரனால 5.5 மார்க் பண்ணி இந்த அதுல இருந்து அது நேரம் கொண்டு விட்டுருங்க. இதை பாதி அப்படி மடக்கிட்டு இப்படி ஒரு மார்க்கு, இதை நேரம் இப்படி பாதியா மடக்கிடுங்க. இதுல ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த சென்டர் இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஒரு லைன் மாதிரி போட்டு விடுங்க. போட்டாலும் போடாட்டாலும் இப்படி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 36 இன்ச்சு பிளவுஸுக்கெல்லாம் 36 இன்ச்சு சுற்றளவு வரும்ல, அதுக்கெல்லாம் 1 இன்ச்சு போதும். இப்ப 38, 40 அதுக்கெல்லாம் 1.25 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டலாம். இது 1 இன்ச்சு தான். இப்ப இனி என்னன்னா இந்த இது இந்த மார்க்கும் இந்த 3 மார்க்கும் சேர்த்து ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்படி இனி நம்ம இதுல வந்து சுற்றளவு நம்ம இதுல கட் பண்ணணும். அது எது கட் பண்ணி விடுவோம்னு பாருங்க. கரெக்டா வைக்கணும், இழுத்தெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம பிளவுஸ் எந்த பொசிஷன்ல வைப்போமோ அதே போல எல்லாம் இப்படி கரெக்டா வச்சுட்டு தான் அளக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம இதை அளந்துட்டோம். இதுல இருந்து இதுல 18.5 இருக்கு. 18.5ன்னா இங்க பாருங்க, 18.5ன்னா 9.25. நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அந்த அளவு நான் அளந்து காட்டியிருந்தேன். இப்போ திரும்ப ஒரு டைம் நம்ம அளந்தாச்சு. அந்த 9.25 தான் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய இடம். கட் பண்ணி இதுலதான் நம்ம ஜாயின் பண்ணணும். தைக்கும் போது இந்த இடத்துலதான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 9.25 மார்க் பண்ணியாச்சு. பாம்புகள் வந்து வரைஞ்சாச்சு. 9.25 நமக்கு கட் பண்ணக்கூடிய இடம் இருந்தாச்சு. அப்புறம் இது 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா நம்ம பட்டிக்கு இந்த பட்டி வளைவு இருக்குல்ல, அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன். அதுக்கு நம்ம இங்க பட்டி மார்க் பண்ணி வச்சுக்கோங்களா, அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 11.5 இருக்கு. இப்போ நம்ம 11.5 இருந்துச்சுன்னா இந்த சென்டர்ல இருந்து 1.5 இன்ச்சு கூட்டணும். 11.5 கூட 1.5 கூட்டினா எவ்வளவு? 13. அந்த 13 இங்க வைக்கணும். இங்க பாருங்க, இங்க 11.5ன்னா இந்த 2 சென்டர் இருக்குல்ல, ஷோல்டர்லுக்கும்
நம்ம கழுத்து வளைவு வரைஞ்சிக்கணும். இதுக்கு சென்றா இப்படி வைக்கணும். இங்க வச்சா ஒரு 1.5 இன்ச்சு ஆத்தோம்னா 13. அப்போ இதுல இருந்து இதுக்குதான் நம்ம வளைவு வரையணும். அப்புறம் இந்த பக்கம் உள்ள அளவு நம்ம பார்க்கணும். அது எந்த அளவுனா இங்க இருந்து 11 வச்சிருக்கோம்ல, இதே அளவு நீங்க இங்க வச்சா போதும். இங்க 11 அந்த பக்கம் 11 தான். சென்று மட்டும் 1.5 இன்ச்சு கூட வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இப்படியே வளைவா வரைஞ்சி நம்ம இந்த லைனுக்கு கொண்டு போயிடணும். அதுக்கு பிறகு இன்னொன்னு நான் தைக்கிற பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுப்பேன். அது எந்த அளவுனா பாருங்க, இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, டாட் பிடிக்கிற ஜாயிண்ட், அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3 இன்ச்சு இருக்கு. அந்த 3 இன்ச்சு இந்த வளைவில் இப்படி மார்க் பண்ணணும். இப்ப நான் இனி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பட்டியை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம 3 இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கோம். அதையும் ஒரு கட் பண்ணி விட்டுருவோம். இதுல கட் பண்ணி விட்டுருக்கோம்னா இந்த அளவு நம்ம எந்த கண்டோட எடுக்கக்கூடாது. நம்ம டாட் பிடிக்கிறதுக்கோ எதுக்கோ இந்த அளவு எடுக்கக்கூடாது. நம்ம அதுல அளந்து பார்த்துதான் 3 இன்ச்சு வந்துச்சு, அதை தான் வச்சிருக்கோம். இனி நம்ம டாட் பிடிக்கணும்னா இதுக்கு இந்த பக்கம் உள்ள துணியை தான் மடக்கி இந்த கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த கட்டிங் கொடுத்துருக்குது. நம்ம பிறகு துணியை வச்சு அளக்க வேண்டாம்ல. இப்ப நம்ம அளந்து கட் பண்ணி விட்டாச்சுல, கீழே ஒரு 2 இன்ச்சு நம்ம மடக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம். அதையும் இதே போல மடக்கி கட் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் கட் பண்ணி விட்டாதான் நம்ம தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இனி இந்த ஃப்ரண்ட் கழுத்துல வரைஞ்சி வச்சிருக்கோம்ல, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இனி இது மடக்கி இருக்கதை இதை ஓபன் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். இனி வந்து பின்னாடி முதுகு எவ்வளவு உயரம் வரும்னு பார்ப்போம். இந்த ஷோல்டர் 2ஐயும் மடக்கிடுங்க. ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 ஜாயிண்டையும் மடக்கிட்டு பின்னாடி முதுகு கழுத்து இருக்குல்ல, இதை இப்படியே இந்த சென்டர் பார்த்து பிடிச்சிருங்க. பிடிச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஷோல்டர் எல்லாம் அளந்தாச்சு, அதனால அந்த ஷோல்டர் கிட்ட அந்த ஜாயிண்ட்டை கொண்டு வச்சுட்டு பாருங்க, இப்படி வச்சுட்டா போதும். அது எவ்வளவு பெரிய கழுத்தா இருந்தாலும் இந்த மெத்தட்லயே நீங்க வரைங்க. 1/4 இன்ச்சுக்கு மேலதான் வைக்கணும். ஏன்னா நம்ம இங்க 1/4 இன்ச்சுக்கு மேல கட் பண்ணாதான் தைக்கும் போது இந்த இடத்துக்கு வரும். எங்கெல்லாம் மடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து 1/4 இன்ச்சுக்கு மேலதான் வைக்கணும். அது எந்த பிளவுஸோ சுடிதார் எந்த அளவா இருந்தாலும் சரிதான், 1/4 இன்ச்சு மேலதான் வைக்கணும். 1/4 இன்ச்சு மேல வச்சாச்சு. இனி இதை ஒரு வளைவா வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விரிவா வளைஞ்சிட்டா போதும். இதுதான் பின் கழுத்து. இதை நம்ம இனி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுல ஒரு லைன் போட்டு வச்சுக்கிடுங்க. இது எதுக்குன்னா நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது எதுக்கு கட் பண்றேன்னு நான் சொல்றேன். கத்திரி அப்படியே உள்ள விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது கொஞ்சம் நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இது வந்து சிலவங்களுக்கு ஷோல்டர் லூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இப்படி தைக்கும் போது உங்களுக்கு தெரியும். இதே பிளவுஸை நான் இப்ப லைவா தைச்சு காட்டுறேன். இது வந்து கட் பண்ணி விட்டுருக்க எதுக்குன்னா ஷோல்டர் விரியாது. அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 கழுத்து கட் பண்ணியாச்சு, பேக் கழுத்து கட் பண்ணியாச்சு, ஷோல்டர் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி இது வரைஞ்சுதான் வச்சுக்கோம். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இந்த சுற்றளவு இருக்கு பார்த்தீங்களா, இதையும் இப்பவே கட் பண்ணி விட்டுறணும். தைக்கும் போது ஈஸியா இருக்கும். நம்ம சுற்றளவெல்லாம் அளக்கண்டாம். நம்ம இப்ப அளந்து தானே கட் பண்ணிருக்கோம். 9.25 அளந்து தானே கட் பண்ணிருக்கோம். இனி இந்த ஷோல்டரை ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஓபன் பண்ணி விட்டுருங்க. இதுல ஒரு 1/4 இன்ச்சு போல உள்ளுக்குள்ளேயே வளைவா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நறுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும், அதுக்குள்ள இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த தையலுக்குள்ள அடியே வரைஞ்சிக்கிடுங்க. அது என்ன, நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு லூஸ் வரம்ல, அது வராம இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு தான் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது ஈஸி தான். இனி நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டி நம்ம அதில் அளக்கும்போது இந்த கட் பண்ணி போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் உயரம். பட்டிக்கு 4.5 இன்ச்சு வரும். ஆனா நம்ம 4.5 வைக்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். பட்டி வந்து மடிச்சு தான் தைக்க போறோம். பட்டியை வச்சு திருப்ப மாட்டோம்.
வச்சு திருப்புற மாதிரி இருந்தா இந்த அளவு போதும். நம்ம வந்து ஈஸியா இருக்கிறது நம்ம அடிச்சு தைச்சதான் போறேன். அதனால ஒரு இன்ச்சு கூட வச்சு ஒரு 5-5.5 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். 5 வச்சுக்கலாம், 5 உயரம் வச்சுக்கலாம். இது வந்து 10 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 11.25 வச்சோம். அந்த 1.25 கழிச்சிருங்க. சுற்றளவு 11.25 வச்சோம்ல, அந்த 1.25 கழிச்சிட்டு ஒரு 10 வச்சலாம். 1.5 இன்ச்சு கழிக்கலாம். நம்ம ஒரு 1.25 மட்டும் கழிச்சிட்டு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா மீதி வந்து நம்ம கட் பண்ணி தூர போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நீளமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க 11 வச்சாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த பக்கம் நம்ம 5 வச்சிருக்கோம்னா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியா தான் வைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கீழே 4.5 வச்சுடுங்க. இந்த பக்கம் 5ன்னா அந்த பக்கம் 4.5. இனி என்னன்னா லேசா கீழே வளைச்சு இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த 4.5 இருக்குல்ல, அதுல கொண்டு சேர்த்துட்டா போதும். இந்த பட்டி ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே பிளவுஸை தச்சும் வீடியோவும் போட தான் போறேன். நீங்க இதுவும் பாருங்க, அதுவும் பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கணும்னதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தட்லயே கட் பண்ணேன். இதெல்லாம் இதுதான் பட்டி. ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக இதை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம பட்டியும் கட் பண்ணியாச்சு. நீ நம்ம கட் பண்ணக்கூடியது கை மட்டும்தான். கைக்கு இப்ப பாருங்க ஒத்தையா இருக்கா துணி, அதை டபுள் ஆக்கிடுங்க. டபுள் ஆக்கிட்டு திரும்ப அதை இன்னொரு மடிப்பு மடிச்சு 4 ஆக்கிடணும். இப்படி 4 மடிப்பா இருக்கணும் கைக்கு. இப்படி வச்சிருங்க. எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்லி தரக்கூடிய மெத்தடு தைக்கிறதா இருந்தாலும் சரிதான், கட் பண்றதா இருந்தாலும் ஈஸியா தான் இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்க தைக்கிற வீடியோவும் பாருங்க. அடிப்பக்கத்தை இப்படி கரெக்டா எடுத்துடுங்க. 1/4 இன்ச்சுக்கு மேலதான் வைக்கணும். இல்ல நீங்க இப்படி மார்க் பண்றதா இருந்தாலும் பண்ணிடுங்க. இப்படி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தைக்கும் போது 1/4 இன்ச்சு போயிடும். அதுக்காக தான் அந்த லைன் போட்டுக்கோங்களா, லைன்லயே வைங்க. இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இது தைக்கிறது இந்த இடத்துல வரும். நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காக ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி. அதே போல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா 1/4 இன்ச்சு மேலதான். அப்ப என்ன ஜாயிண்ட் இருக்கா, இதுக்கு 1/4 இன்ச்சு மேல வச்சிடுங்க. எந்த இடத்துல ஜாயிண்ட் வந்தாலும் சரிதான், 1/4 இன்ச்சு மேலதான் வைக்கணும். இப்ப இங்கேயுமே ஜாயிண்ட் தான் வரும். உங்க பத்தியில இந்த இடத்துல ஜாயிண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணோம், 1/4 இன்ச்சுக்கு மேலதான் வைக்கணும். அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுலயும் ஒரு 2 இன்ச்சு இதுக்கும் இப்படியே லைன் போட்டுக்கலாம். இவ்வளவுதான். பாருங்க, இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிருக்கோம், இந்த பக்கம் மார்க் பண்ணிருக்கோம். இதுல 2 இன்ச்சு இனி எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1.5 இன்ச்சு போல இப்படி மேலே வரணும். இங்க பாருங்க, அப்படியே மேல அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இன்னும் இருக்கலாம், மேல மார்க் இருக்குல்ல, அப்படியே வளைச்சு அதுக்கு கொண்டு வரணும். இவ்வளவுதான். இதுதான் கை. இதுல ஒரு தப்பெல்லாம் ஒன்றும் வராது உங்களுக்கு. இது ஈஸியா தான் இருக்கும். இதை கட் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் 1 இன்ச், ஒரு 3/4 இன்ச்சு கீழே இந்த சென்டருக்கு பாருங்க, இந்த சென்டரை மார்க் பண்ணிடுங்க. 7.5 இன்ச்சு இருக்கா, அதை அப்படியே மடிச்சு விடுங்க. மடிச்சா இது சென்டராட்டு வருதா, இந்த சென்டர்ல ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இதுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி இதை என்ன பண்ணணும், இதுலயே வந்து இவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம கட் பண்ண இல்லைன்னா கையில லூஸ் வரும். அதுக்காக தான் இந்த வளைவை கொடுத்து இப்படி வரைஞ்சிடணும். நம்ம இப்ப கையை வச்சு ஈஸியா வரைஞ்சாச்சு பாருங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடம் வரைக்கும் நேரா கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விடுவோம் வளைவாட்டு. இப்படி வரும். நம்ம இதையும் கட் பண்ணி விட்டுறணும். இந்த சென்று தெரியறதுக்காக இந்த சென்றையும் கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா இதை இப்படி 2 துணியை நேராக்கிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இதை வெட்டி கட் பண்ணி எடுத்துடணும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இது ஃப்ரண்ட்ல தெரியறதுக்காக இதையும் ஒரு கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். பிளவுஸ் கட் பண்ணியாச்சு பாருங்க. கை கட் பண்ணியாச்சு, பிளவுஸ் கட் பண்ணியாச்சு. ஈஸியா வேலை முடிஞ்சு. இனி வந்து நம்ம பிளவுஸ் துணியில மெயின் கிளாத்ல எப்படி கட் பண்ணணும்னு பாருங்க. இது கட் பண்ணாலே வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல கட் பண்றதுக்கு.
எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், நமக்கு தேவைப்படும் பீஸ் எல்லாம். இதுதான் மெயின் கிளாத்து. இதை நம்ம இப்போ ஒரு பக்கம் இப்படி கையை இப்படி நம்ம மடக்கணும்னா, இங்க பாருங்க, இப்படி மடக்கணும்னு வச்சுங்களேன், இதுல வந்து சைட்ல ஜாயிண்ட் போட மாதிரி வரும். நான் அதனால இந்த மாதிரி ஒரே மாதிரி இல்ல, இது ரெண்டும் ஒரே அளவு இருந்துச்சு, இந்த மாதிரி மாடல்ல பிளவுஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி கட் பண்ணுவேன்னு பாருங்க. ஜாயிண்ட் போடாம ஈஸியா கட் பண்ணிடுவேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கை தான் கட் பண்ணுவேன் எப்பவுமே. இப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்னா போட்டு வச்சுக்கிடுவேன். எல்லா பிளவுஸுக்குமே இந்த மாதிரி தான் போடுவேன். யாருமே பார்டர், முதுகுல பார்டர் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முதுகு வைக்கணும்னு பார்க்கணும். இப்ப யாருமே முதுகு கேட்க மாட்டாங்க. அதனால கையை கரெக்டா இப்படி சமமா எடுத்து வச்சுக்கணும். கையை அப்படியே இதுல வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுங்க. நம்ம வந்து லைனிங் தான் அளவு, அதனால நம்ம வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டு அப்படியே கட் பண்ணிட்டா போதும். ஆமா, இருக்கட்டும். இன்னும் நம்ம இன்னும் பிளவுஸ் கட் பண்ணுவோம்ல, அவ்வளவுதான். பத்தியெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணிப்பேன். இதை நம்ம தச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா தெரியறதுக்காக இதையும் வேணா மடக்கிக்கலாம். மடக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மடக்கினா சும்மா எனக்கு கட் பண்ணி விடுற மாதிரி தான் உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளவுதான். கை கட் பண்ணியாச்சு. கை வந்து கரெக்டான அளவு இல்ல, கரெக்டான அளவு லைனிங் தான். இந்த பிளவுஸ் வந்து நீ இன்னுக்கிட்ட நின்று பாரு. அப்ப அங்க போய் பாரு. நம்ம லைனிங் கட் பண்ண பிறகு வந்து இதெல்லாம் கட் பண்றது சும்மா தான். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கூட கட் பண்ணிட்டு போயிடும். ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அப்படியே வச்சு கட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு ஈஸி தான். இது வந்து பார்த்தா மட்டும் போதும் உங்களுக்கு. லைனிங் கட் பண்ணோம்ல சுற்றளவும், அது மட்டும் தான் நீங்க கரெக்டா பாத்துருக்கணும். இப்படி வச்சுக்கிடுங்க. அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வச்சிருக்கேன். நம்ம என்ன இது பூனம் கிளாத் மாதிரி பட்டதா எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு தான் கட் பண்ணணும். இதை பாருங்க, மேலேயும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அதே போல நான் கட் பண்ணும்போது இது சென்று தெரியறதுக்காக மெயின் கிளாத்லையும் கட் பண்ணி விட்டுருப்பேன். அதே மாதிரி கீழையும் இது தைக்கிற வீடியோ போடுவேன், அதுல பாருங்க. இது யாரும் கட் பண்ண மாட்டாங்க, நானா கட் பண்ணி விட்டுருப்பேன். எதுக்குன்னா நம்ம தைக்கும் போது தள்ளி தள்ளி துணி விலகிற கூடாதுல்ல, அதுக்காக. விலகுனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல இது சென்று, அது அதுக்காக தான். வேற இதுல நீங்க கட் பண்ணாமலும் தைக்கலாம், ஒன்றும் இல்லை. இதுவும் அதே போலதான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைனிங் பொறுத்தளவுல லைனிங் தான் அளவு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சும்மா வச்சுட்டு நம்ம அளவெல்லாம் பார்க்க தேவையில்ல. கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு விடுவோம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம்ல. அந்த உடம்பு கட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்ப பாருங்க, துணி நம்ம சிக்கனமா பிடிக்கணும்னா இன்னும் வருதுங்க. இப்படி இருக்கா, இதுலதான் நம்ம அந்த அளவு எடுத்தோம். இதே இடத்துலதான் இதை வைக்கணும். இந்த துணியை எப்படி வைக்கணும் பாருங்க. இப்படி வச்சிடணும். நம்ம இப்படி வச்சு கட் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து இது பூனம் கிளாத்னோன்னா அப்படி அளவு துணி, வேற கிளாத் அப்படி இருக்காது. இப்படி வச்சு நம்ம கட் பண்ணோம்னா துணி பத்தாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி வைக்கணும். இப்போ கரெக்டா இருக்கா? இது போல வைக்கணும். நமக்கு துணி தான் வந்து நமக்கு கரெக்டா வந்து கிடைக்கணும், பத்தாம போயிடக்கூடாது இல்ல. இனி இப்ப பட்டிக்கு துணி ஜாயிண்ட் போட்டு தான் எடுக்க வேண்டிய வரும். நம்ம இப்படி வச்சாச்சுல, இதை இனிமே கட் பண்ணி எடுத்துலாம். இதுவும் அதே போலதான், கொஞ்சம் சுத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணா போதும். தச்சிடும் கட் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம இப்படியே கட் பண்ணி
இது நம்ம தச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் இப்ப கட் பண்ண வேண்டாம். இப்ப கட் பண்ண நம்ம கொஞ்சம் விட்டு கட் பண்ணுவோம். நம்ம எல்லாமே சுத்தம் தயார்பட்டா இதை ஒட்டி வெட்டோம்னா கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எதுக்காவது நமக்கு பயனா இருக்கும். அதனால இப்ப இதை கட் பண்ண வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேலா, எடுத்தாச்சு. இனி நம்ம பட்டி மட்டும்தான் எடுக்கணும். பட்டிக்கு பாருங்க இந்த துணி இவ்வளவு இருக்கு. பட்டிக்கு நம்ம துணி பத்தலைன்னா கொஞ்சம் துண்டு போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நல்ல விலை கூடின சாரிகள்ல எல்லாம் நிறைய இருக்கும். விலை குறைஞ்ச சாரிகள்ல வந்து கொஞ்சம் பத்தாம தான் இருக்கும். இதுதான் அளவு. நம்ம இதுக்கே வச்சுக்கிடுவோம். ஓரளவுக்கு இது இந்த பார்டரும் இருக்கனால கரெக்டா தான் இருக்கு. பத்தலானா நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு துண்டு போட்டுக்கலாம். அது ஒரு கஷ்டம் கிடையாது. இது நம்ம அளவு லைனிங் தானே அளவு, அதை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம இப்படி லைனிங் தைக்கும் போது சுற்றிலும் தையல் விடத்தான் போறோம். கட் பண்ணியாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு உள்ள துணி கொடுக்கணும்னா நம்ம இதை வச்சுக்கலாம். இதுக்கு ஏற்கனவே உள்ள துணி கொடுக்கணும்னா இதை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இவ்வளோ இருக்கு. இது வந்து கழுத்துக்கு பீஸ் வேணும், எம்மிங் பண்றதுக்கு, கிராஸ் பீஸ் கட் பண்ணதுக்கு. இது ஃப்ரண்ட்ல ரெண்டு பக்கமும் ஐவுக்கு பீஸ் எல்லாம் வைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும், ஈஸியா இருக்கும். இது நிறைய அளவெல்லாம் போட்டு சொல்லி நான் சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு ஈஸியா தான் சொல்லி தந்திருப்பேன். அந்த சுற்றளவும் உயரமும் மட்டும் கரெக்டா எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க கட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இனி தைக்க வேண்டியதான். தைக்கிற வீடியோ போடுவேன் பாருங்க. இதே பிளவுஸை தைக்கிற வீடியோ போட்டா உங்களுக்கு தெரியும்ல எந்த இடத்துல கட் பண்ணிருக்கேன், எதுக்கு கட் பண்ணிருக்கேன், நான் சொல்லி தானே தைப்பேன். பாருங்க, அவ்வளவுதான். ஈஸி தான்.